शीघ्रं सरस्वती विष्णुवेश। नमस्तेस्तु वीणा पुस्तकधारिणी हंसवाहनम् आरूढे विद्यादानं कुरुष्व मे येनाक्षरसमाम्नायम् अधिगम्य महेश्वरात् कृत्स्नं व्याकरणं प्रोक्तं तस्मै पाणिनेये नमः. समानार्थकानि अव्ययानि सोदाहरणानि samana arthakani avyayani, all of these avyayas which have the same meaning have been clubbed together, and ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்காரு. இந்த பவுன் ஆஃப் புண்ணியம் பார்த்து முடிச்சோம். we have to start with ஷீக்ரே. ஷீக்ரே ஸ்பீடு, வேகே. அதுல இருக்கக்கூடிய அவ்யயங்கள் ஸ்ராக், ஜடிதி, அஞ்சசா, அன்ஹாய, திராக், மங்க்ஷு, சபதி. ஸ்ராக் வயோக் யாதி தேகினாம். ஸ்ராக் சீக்கிரமாக, எல்லாமே சீக்கிரமாகங்கிற அர்த்தத்துலதான் வருது. வயஹா தேகினாம் வயஹா யாதி, மனுஷர்களுடைய வயசானது யாதி செல்கிறது. ஸோ வெரி குவிக்லி த ஏஜ் ஆஃப் மென், அதான் இந்த வைராகிய சதகத்துல வரும், ஆயுப் பரிசிரவதி பின்ன கட்டாதிவ அம்பகாம்பர். இந்த விரிசல் விழுந்த பானையில இருந்து ஜலம் எப்படி கசியுமோ அந்த மாதிரி உசுருங்கிறது அப்படி போயிட்டே இருக்கு, நமக்கு தெரியலங்கிறார். ஆனாலும் அஹிதம் ஆச்சரதி இது சித்திரம். It's sad that people are performing bad deeds or evil deeds without even the understanding that வயசு அப்படியே போயிட்டே இருக்குன்னு. சுதசதம் அத்தியந்த துர்பகம் ஜடிதி. சீக்கிரமாகவே ஒரு சுதசதம் 100 பிள்ளைகள் பிறந்தான்னா அது வந்து ஒரு பெரிய துர்பகம். இட் இஸ் நாட் ஒரு குட் ஃபார்ச்சூன் இல்ல, பேட் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறாரு. அது ஒரு கெட்ட ஒரு தெய்வம். ஜடிதி சீக்கிரமாகவே 100 பேர்னா அதுக்கு வந்து சாப்பாடு போட்டு வாட் எவர், இல்ல துரியோதனனை வச்சுட்டு சொன்னோம்னா 100 பேருக்கும் வந்து சீக்கிரமாவே அவளுடைய சுபாவம் தெரியும். அதனால அதனுடைய விளைவுகள் வந்து மோசமா இருக்கு அப்படி சொல்றார். அஞ்சசா, அஞ்சசா யாதி துரகா, குவிக்லி இப்ப இந்த இது போகிறது, த ஹார்ஸ் கோஸ். ஸோ அஞ்சசா. அன்ஹாயவும் அதேதான் அர்த்தம். அன்ஹாய தாவது அருணேன தமோ நிரஸ்தம். அன்ஹாய சீக்கிரமாகவே. இந்த இடத்துல அன்ஹாயன்னா ஃபார் த டே டைம்ங்கிற மாதிரி அர்த்தம் வருது, அப்படி இல்லை அந்த இடத்துல. அருணேன தமஹா நிரஸ்தம், இந்த இடத்துல ரெண்டு அர்த்தமும் வரா மாதிரி நமக்கு இருக்கு. பட் அன்ஹாய இஸ் நாட் எ வேர்டு. அன்னஹாங்கிறது வேர்டு கிடையாது, அஹன்னுங்கிறது வேர்டு. சோ அன்ஹேங்கிறது தான் சதுர்த்தி விபக்தியா இருக்கும். ஆனா அன்ஹாய வந்திருக்கிறச்சு இது வந்து ஒரு அவ்யய பதம். அதனால we need to know the difference. பிராதிபதிகம் என்னங்கிறது தெரிஞ்சுட்டோம்னா அதனுடைய சதுர்த்தி வந்து இஸ் நாட் அன்ஹாயங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. சோ அன்ஹாய தாவத் அருணேன தமஹா நிரஸ்தம். அருணேன அருணனால், அன்ஹாய சீக்கிரமாகவே, தமஹா நிரஸ்தம் இருட்டானது போக்கடிக்கப்பட்டுடுத்து. சோ அருணோதயே தத்ர தமோ நிரசனம் ஜாதம் சீக்கிரமேவ. द्राक् भविष्यति सुखम तव प्रिये. हे प्रिये तव सुखम द्राक् भविष्यति शीघ्रेण भविष्यति इत्येव. मंक्षु उदपाति परितः पटलैः अलीनाम्. अलीनाम् पटलैः उदपाति, இது வந்து லுங் கர்மணி பிரயோகத்துல இருக்கு. அதனால அலீனாம் பட்டலைஹி, வண்டுகளினுடைய கூட்டங்களினால் சுற்றிலும் வந்து விழப்பட்டது. அந்த மாதிரி தமிழ்ல கிடையாது, இப்பதான் பேசிட்டு இருந்தோம். இது வந்து சான்ஸ்கிரிட் வெர்ஷன் ஆஃப் தமிழ், அவ்வளவுதான். சோ வண்டுகளின் கூட்டங்கள் வந்து விழுந்தன, எங்க சுற்றிலும் சீக்கிரமாக வந்தன. இது வந்து take a situation where there is a fragrant flower that is coming into perception. அப்போ immediately upon that fragrance spreading out, இல்ல ஒரு வாயு வருது, அந்த காத்து வந்து அந்த it spreads that fragrance and immediately all of the bees come. அப்படியே ஒரு சாரா வந்து அப்படி முக்கியம், தெரியுமோ இல்லையோ, அதுதான் இங்க சொல்றோம். சோ மங்க்ஷு இம்மீடியட்லி ஆர் சீக்கிரேண ஏவ தத்ர அலீனாம் பட்டலைஹி உதபாதி, உதபதன் அப்படி வரணும் உங்களுக்கு. இதுல என்ன கர்த்தரி பிரயோகத்துல அலீனாம் பட்டலாக உதபதன் பட்டலானி. வச்சசஸ்தஸ்ய சபதி கிரியா கேவலம் உத்தரம். இது வந்து கண்டிப்பா அது சிசுபாலவதம். தஸ்ய வச்சசஹ சபதி கிரியா கேவலம் உத்தரம். அவனுடைய வார்த்தைகளுக்கு இப்போ செயல்படுத்துவது, அப்படி செயலுங்கிறது தான் வந்து உத்தரம். தட் இஸ் தி ஐடியல் ரெஸ்பான்ஸ். த ரெஸ்பான்ஸ் இஸ் டு ஆக்ட்.
சிசுபாலனை வந்து கொல்லலாமா கூடாதா, சிசுபாலனை கொல்றதுக்கு போகிறதா இல்லைன்னா யுதிஷ்டரனுடைய யாகத்துக்கு போகிறதா அப்படிங்கிற டைலமால இருக்கிறச்சு அங்க வந்து பல்ராமனும் உத்தவரும் கவுன்சில் பண்றா கிருஷ்ணனுக்கு. அந்த சமயத்துல he says whatever actions or whatever words that Shishupala has spoken, அதுக்கு வந்து the first thing that we have to react is you have to attack him and kill him. That is the uttaram, that is the perfect answer. There is no other answer here. அடுத்தது நிர்பரே அதிசயே பலவத் சுஷ்டு கிமுத சு அதி அதீவ, இதெல்லாம் வந்து அதிசயார்த்தத்தை குறிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அவ்யயங்கள். நீங்க ஒரு நிமிஷம் குரூப்ல போட்டு விடுறீங்களா, கிளாஸ் ஆரம்பிச்சு விடுத்தோம் இன் ஜெனரல், யாராவது ஒருத்தர் போட்டேன்னா. ஓகே, சோ பலவத்து புனர்வசித்வாது பலவன் நிகிருஹ்ய, இது குமார சம்பவத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தை. பரமேஸ்வரனுக்கு எதிர்த்தாப்புல மன்மதன் நிக்கிறான். மன்மதன் வந்து நின்ன உடனே பார்வதி அந்த இடத்துல வந்து அக்ஷமாலைய கொடுக்கறா இல்லையா, கொடுத்த உடனே அவளுடைய உதட்டு மேல பரமேஸ்வரனுக்கு ஒரு பார்வை படுறது. Immediately he realizes that there is a problem around somewhere in the surroundings. Puna vashitvat, because he is a person who has his indriyas under control. Vashi iti karanat punaha balavat nigrihya atishayena athava nirbharena. Nirbharamna completely nartham. Immediately he completely controlled all of his indriyas and looked for the reason around. அது இல்லைன்னா அதிசயேன, இந்த இடத்துல ஒருத்தர் வந்து நிர்பரேனங்கிற அர்த்தத்துல சொல்லுவார். அதாவது பூர்ணமா தன்னுடைய இந்திரியங்களை நிகிரகம் பண்ணி அவர் பண்ணாருன்னுட்டோ. எங்க வாத்தியார் எப்படி சொல்லுவாருன்னா, அம்பாளுடைய சக்தி வந்து பிரபாவம் ரொம்ப ஜாஸ்திமா, அதனால வந்து அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டார் இந்திரியங்களை. அதனால பலவத்துங்கிறச்சு அந்த இடத்துல அவராலேயே முடியல, அந்த சமயத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிகிரஹ்ய அப்படின்னு. அது பகவான் வந்து யோகிங்கிறதுனால இட் வாஸ் ஈஸியர் ஃபார் ஹிம் டு கண்ட்ரோல் ஹிஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ். அடுத்தது சுஷ்டு. சுஷ்டு பீதம் மயா அமிர்தம். நன்னா அமிர்தம் சாப்பிட்டேன்னா அதிசயம் இல்லை, இந்த இடத்துல வந்து எவ்வளவு எனக்கு கொடுத்திருக்கப்பட்டோ அவ்வளவு அமிர்தத்தையும் நான் குடிச்சேன். அமிர்தம் கேன் பி வாட்டர் ஆல்சோ ஹியர். சோ மயா அமிர்தம் பீதம் சுஷ்டு பீதம் அப்படின்னா அதிசயே. இப்ப பலதரம் நம்ம வந்து காவியங்கள்ல பாக்கறச்சே இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு தெரியாது நமக்கு இல்லையா. சோ அந்த இடத்துல we'll have to use அதிசயார்த்தே கிமுத இதி அப்படின்னு. கிமுத அத்ய கிருதம் காரியம். கிமுத ஆக்சுவலி கைமுதிகார்த்தம். வேற என்ன சொல்றது, இன்னைக்கே பண்ணிட்டேன் காரியத்தை அப்படிங்கிறோமே, விச் மீன்ஸ் அதிசயேன இம்மீடியட்லி இன்னைக்கே பண்ணியாச்சுங்கிறச்சே நன்னா பண்ணியாச்சு அப்படி அர்த்தத்துல சொல்றோம். சோ கிமுத அத்ய கிருதம் காரியம். கிமுத வந்து இந்த இடத்துல வருதா எனக்கு சந்தேகமா இருக்கு. இட்ஸ் ஓகே. சுவிருஷ்டி சஸ்யவர்த்தினி சுவிருஷ்டிஹி, நல்ல விருஷ்டி, அதாவது அதிசயமாக இருக்கக்கூடியது இல்ல, எக்ஸ்ட்ராங்கிறது இல்ல. இந்த இடத்துல நிர்பர இந்த சென்ஸ் ஆஃப் பூர்ணம், கரெக்டான யோக்கிய சமயே என்ன ஒரு மழை உண்டோ அந்த மழைக்கு தான் சுவிருஷ்டின்னு சொல்றோம். இல்லைன்னா மத்ததுக்கெல்லாம் அதிசயார்த்தேது தத்திர அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி இந்த மாதிரி எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸை பத்தி சொல்றது. ஸோ வென் யூ சே சுவிருஷ்டி, இட் இஸ் எ யோக்கியமாக இருக்கக்கூடிய விருஷ்டிக்கு நம்ம சொல்றோம். அதே அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு சொல்லும் பொழுது எக்ஸ்ட்ராவா பெய்யறதுக்கு வந்து அதிவிருஷ்டின்னு சொல்றோம். ரைட்டா. அதீவ சோபதே ராஜா. இந்த அதிவிருஷ்டி அனாவிருஷ்டிங்கிறது ஈதிபாதானுடைய 6 ஈதிபாதான்னு சொல்றோம். 6 நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஆர் தேர். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதிவிருஷ்டி, ஓவர் ஃப்ளட்டிங், அனாவிருஷ்டி, ட்ரவுட், ஃபேமைன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல 6 இருக்கு. அதீவ சோபதே ராஜா. அதீவங்கிறதும் உங்களுக்கு அதிசயார்த்தம், ரொம்ப நன்னா வழங்குறான் ராஜா. The Itibadha is that Lalita's name comes from this Itibadha. Yes. அதுதான், அதேதான். அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி. நீங்க இதுல ET doesn't mean samsara bhava sagaram kind of. No. Okay. ஏன்னா நீங்க இதுல பார்த்தேன்னா தேவி மகாத்மியத்துல பின்னாடி 11, 12 அந்த சாப்டர்ல எல்லாம் வந்து சொல்லியிருப்பாரு, இருக்கிற எல்லா ஈதிபாதைகள்ல இருந்தும் நமக்கு ஒவ்வொன்னுத்துல இருந்தும் விடுவிக்கக்கூடிய ஒரு சக்தி வரான்னுட்டு. பிரமரி, மகாமாரி, அதெல்லாம் அங்கதான் வருது உங்களுக்கு. Because my problem is slightly different. I map
these to a Telugu sound, and ET it is related to swimming. Oh. Uh-huh. Okay. இங்கே சுத்தமா அது ஒர்க் ஆகாது. Okay, got it. அதிவிருஷ்டிர் அனாவிருஷ்டிஹி ஷலபாஹ மூஷகா சுகாஹ பிரத்யாசன்னாஸ்ச ராஜானஹ ஷடேதே ஈதய ஸ்மிருதாஹ. Oh, ஸோ super. ஷலபாஹங்கிறச்சு லோகஸ்ட், மூஷகா ரேட்ஸ், இதெல்லாம் இப்போ இதுதானே Plague, உங்களுக்கு yeah. எபிடமிக் மாதிரி வரும்ல. Mm. சுகாஹா பறவைகள், ஒரு படம் ஒன்று உண்டு, பேர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று படம் கூட. இட் வாஸ் ஆல்சோ அ புக், அமேசிங் புக். அப்புறம் பிரத்யாசன்னாக ராஜானகாங்கிறச்சு அந்த அரசர்கள் ஃபாரின் இன்வேஷன் வர்றது, அதை வந்து சொல்றோம். பிரதி ஆசன்னாக நம்மள குறிச்சு வரக்கூடிய அரசர்கள், which means தாக்குதல்கள். இதெல்லாம் ஈதி. வர்ஜனே, வர்ஜனேங்கிறச்சு இப்போ பிரித்தல், இதை விட்டு விட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, லீவிங் அவுட் சம்திங், அதுக்கு சொல்றோம். பிருத்தக்கு வினா அந்தரேண ரிதே ஹிருக் நானா கிஞ்சித் தத்வா பிருத்தக் கிரியாம். எதையோ கொஞ்சம் கொடுத்துட்டு அதை வந்து நகர்த்தி வைக்கிறதுங்கிறார். பிருத்தக் கிரியாம்னா ஏதாவது ஸ்லோகத்துல இருந்து பாதியா எடுத்து நமக்கு இப்படி கொடுத்தா ஒண்ணுமே புரியல. இல்ல, கிஞ்சித் தத்வா பிருத்தக் கிரியாம் என்னன்னு தெரியல. கிரியாம்ங்கிறது வந்து பிருத்தக்ரியே, பிருத்தக்ரியாங்கிறது இந்த பிருத்தக்கு கிரியாம் சம்திங் சம்திங். இட்ஸ் நாட் கம்ப்ளீட் அட் ஆல் இந்த ஸ்லோகம், ஆர் இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட். எதையோ ஏதோ கொடுத்துட்டு கிஞ்சித் தத்வா பிருத்தக்கு கிரியாம், ஏதோ கொடுத்துட்டு நான் விலகிட்டேன் அந்த இடத்துல இருந்து அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு காரியத்தை தனியாக நடத்தி கொண்டு ஏதோ சிலதை கொடுத்துட்டு அப்படின்னு இருக்கலாம். எனக்கு இது அர்த்தம் புரியல. மேபி ஐ நீட் டு சேஞ்ச் தட் சென்டென்ஸ். ஐல் சி. க்ஷணமபி உத்ஸஹதே நமாம் வினா, மாம் வினா நான் இல்லாத, மயா விரகேன, அதுதான் மத்வர்ஜனேன, என்னை விட்டு விட்டு, க்ஷணமபி ந உத்ஸஹதே, he will not even be there for even a moment. உத்ஸாகம் ந கரோதி, காரியம் ந கரோதி மாம் வினா. அந்தரேண is also the same thing. அந்தரேண மதம் நாஸ்தி சுகம் சம்சாரிணாம் புவி. மதம் அந்தரேண சம்சாரிணாம் சுகம் நாஸ்தி. இவ்வுலகத்தில் சம்சாரிகளுக்கு ஒரு சுகம்ங்கிறது கிடையாது. மதம் அந்தரேனங்கிறச்சு ஒரு ஒப்பீனியன் இல்லாத ஒரு சுகம்ங்கிறது இந்த உலகத்துல கிடையாது. ஒப்பீனியன் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. இல்லைன்னா ப்ராபப்ளி இட்ஸ் சம்திங் எல்ஸ் ஆல்சோ. யுனானிமஸ் ஒப்பீனியன் சுகம் இல்லன்னு மதம் அந்தரேன அதுவும் இருக்கலாம். யூனிட்டி இல்லாத ஒரு சுகம்ங்கிறது கிடையாது, அந்த அர்த்தத்திலயும் அவர் சொல்றாரா இருக்கலாம் இல்லையா. ஏன்னா சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கோம். யூனிட்டி இல்லாம வேற மத்தமே கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மத்தம் தான். எல்லாரோட மத்தம்லயும் சொல்ற ஒப்பீனியன் வந்து இந்த இதுல வந்து சுகம் இல்ல சம்சார அப்படி கிடையாதா? மதம் அந்தரேனு அது த்விதியா விபக்தியோட அது கனெக்ட் ஆகுது. சோ மதம் இல்லாத அப்படிங்கறதோட கனெக்ட் பண்ணணும். வேர் வில் தட் அவ்யயம் கோ வித்? ஏதோ ஒண்ணு இல்லாமல். இப்ப அதீவ, சீக்கிரம், இதெல்லாம் நம்ம கிரியா விசேஷணத்தோட போட்டு விடுறோம். சோ நோ ப்ராப்ளம். பட் தீஸ் கம் வித் த்விதியா விபக்தி, நீங்க நோட் பண்ணுங்க இல்லையா. கிரியாம் பிருத்தக்கு கிஞ்சித் தத்வா அந்த மாதிரி வரணும் அது. இங்க மதம் அந்தரேன மாம் வினா அப்படிதான் அது. சோ ஒரு மதம் அந்தரேன, விதவுட் a common goal there is no சுகம் for people in this world. அப்படி எடுத்துக்கலாம். so the common goal becomes பக்தி or ஞானம், மோக்ஷம், புருஷார்த்தம் எடுத்துக்கலாமே. அப்படி இப்ப ரிதேங்கிற பதம் வந்து 5th கேஸ் ஓட கனெக்ட் பண்றோம். சோ ரிதே ரவேஹே க்ஷாலயிதும் க்ஷமேதகஹ. ரிதே ரவேஹே, சூரியன் இல்லாமல் எவனால வந்து பாபங்களை போக்க முடியும் அப்படிங்கிறார். க்ஷாலயிதும் க்ஷமேத, யாரால வந்து தன்னுடைய பாபங்களை போக்குவதற்கு ஒரு க்ஷமம் இருக்கு. இது வந்து இதுவும் சிசுபாலவதம் தான். ரிதே ரவேஹே க்ஷாலயிதும் க்ஷமேதகஹ க்ஷபா தமஸ்காண்ட மலீமசம் நபஹ.
சூரியனை தவிர இது பாருங்க, ஆக்சுவலி ஐ வில் புட் தட் பார்ட் ஆல்சோ, பிகாஸ் இந்த க்ஷாலயித்தும்னா பாபங்களை போக்குவதற்கு நான் எடுத்துட்டேன், which is also correct, but if we put this part also in, sorry, மலீமசம் நபஹ க்ஷமா தபஸ்காண்ட மலீமசம் நபஹ. க்ஷபான இருட்டு, இருட்டுங்கிற இருட்டினுடைய ஒரு தமஸ்காண்டம், அதனால அழுக்கடையப்பட்டது ஆகாசம். இந்த ஆகாசம் எப்படி இருக்குன்னா மலீமசம், இட் இஸ் கம்ப்ளீட்லி டர்ட்டி பிகாஸ் ஆஃப் த டார்க்னஸ் ஆஃப் நைட். இட் கேனாட் பி டர்ட்டி. ஆனா அது வந்து அப்படி அவர் எழுதியிருக்காரு. அது பாருங்க, க்ஷபா தமஸ்காண்ட மலீமசம் நபஹா, இருட்டினுடைய இரவு நேரத்தின் இருட்டினால் மலீமசம் அழுக்காக்கப்பட்ட ஆகாசமானதை க்ஷாலயித்தும் அலம்புவதற்கு, ரவேஹேருதே சூரியனை தவிர கஹ க்ஷமேத, யாரால முடியும்? So nobody else other than Surya can remove the darkness of night in the akasha. Hiruk karmana moksha. Hiruk karmana moksha. Karmana hiruk. இது எப்படி? ஹிருக்குங்கிறது அது வேற எதையோ கவர்ன் பண்றதுன்னு நினைக்கிறேன். ஹிருக் கர்மணா மோக்ஷாங்கிறச்சு திருத்தியாதான் அது கவர்ன் பண்றது. கர்மணா ஹிருக்கு, கர்மா இல்லாமல் தான் மோக்ஷம். அப்படி எடுத்துக்கணும். ஐயோ, ஓகே. கர்மா எப்போ அழியறதோ அப்பதான் நமக்கு மோட்சம்ங்கிறது கிடைக்கும், இருக்கும். சோ மோட்ச நிலையில நான் கர்மாவை கழிச்சுட்டு இருக்கேங்கிறத சொல்லிட்டு இருக்க முடியாது. விச் மீன்ஸ் மோட்ச நிலை வரும் பொழுது சஞ்சித கர்மாவும் ஆகாமி கர்மாவும் இல்லைன்னு அர்த்தம். பிராரப்த கர்மா ஓடின்னு இருக்கும். இது வந்து விதேக முக்திய சொல்றது. சோ இந்த இந்த சரீரத்தையும் விட்டுட்டு நம்ம போற போது இந்த பிராரப்த கர்மாவும் கிடையாது, சஞ்சித கர்மா இல்ல, ஆகாமி கர்மா இல்ல. சரியா? சோ கர்மனா மோட்சத்தை அடைய முடியாது, அது வேற. இந்த சென்டென்ஸினுடைய அர்த்தம்ங்கிறது என்னன்னா, கர்மனா ஹிருக்கு, only without karma can you be in the liberated state, moksha. நானா விஷ்ணும் மோக்ஷதா நாஸ்தி தேவஹா. ஓ, நான் இது கேள்வியே பட்டதில்லை. நானா விஷ்ணும், விஷ்ணும் நானா அப்படின்னா விஷ்ணுவை காட்டிலும் வேறு ஒரு தெய்வம் கிடையாது மோட்சத்தை கொடுப்பதற்கு. ஓகே, சரியா? அடுத்தது ஹேத்து. ஹேத்து வந்து யது தத்து யதஹ ததஹ. யத் வித்யா பிரகல்போசி தத் சர்வைரபி பூஜ்யசே. எது யஸ்மாத் காரணாத். இத வந்து யதஹாங்கிறதுக்கும் யஸ்மாத் காரணாத் போட்டுக்கணும், எத்துங்கிறதுக்கும் யஸ்மாத் காரணாத். இதெல்லாம் நிறைய இடங்கள்ல நீங்க வந்து இந்த புராணங்கள்ல பாப்பீங்க. இத மெனி எக்ஸாம்பிள்ஸ். யதஹாவை விட எத்துங்கிறது நிறைய இடத்துல பார்ப்போம். சோ யஸ்மாத் காரணாத்னு அதை போட்டுக்கணும். யஸ்மாத் காரணாத் வித்யா பிரகல்பா அசி, வித்தையில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவனாக நீ இருக்கிறாயோ, பிகாஸ் யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் இன் வித்யா. வித்யாசு பிரகல்பான் இருக்கு. யத் வித்யாசு பிரகல்போசி தத் சர்வைரபி பூஜ்யசே. தத் தஸ்மாத் காரணாதேவ சர்வைரபி பூஜ்யசே. You are being worshipped by everybody. Yataha gangambhasi snataha tataha nishkalmashaha naraha. This is more easy to understand because of the tasil pratyaya. Tasil podrache we automatically understand panchami. Grihataha agacchati, grihat agacchati iti. So atrapi yataha iti tasil panchami arthe iti chet tatra yasmat karanat number yasmat hetoh iti. So yataha, because of the fact that gangambhasi snataha, you have taken a bath in the waters of Ganga. Tataha, because of that nishkalmashaha naraha, a man becomes he is sinless. Yeah, papam illadavanaga ara. But then there is yat and tat. When it comes as avyaya, will it be like us joined with the whatever thing word it is going to be joined with and become a single word? Like for example that so there is one shloka in the Niti Shatakam, Vannir tasya jalayate jalanidhi kulyayate takshanat. So we cannot split it as tat kshanat, we cannot do that. Adula
தட்சணாத்துங்கிறச்சே தஸ்மாத்து க்ஷணாத்துன்னு அர்த்தம். அது வந்து இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ், சோ இட் இஸ் அ கர்மதாரய சமாசா. தத்து ச க்ஷணம் ச தஸ்மாத்து அப்படி வருது. திஸ் இஸ் இது வேற. இது வந்து தஸ்மாத் காரணாத் தத்து. இதை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஐ கேன் ரைட் திஸ் ஆஸ் தத்து சர்வைஹி அபி பூஜ்யசே போடலாம். Oh, we can split here. Absolutely, because this is a separate அவ்யய. அந்த தக்ஷணாத்துங்கிறச்சு தத்து ச க்ஷணம் ச தக்ஷணம் தஸ்மாத் தக்ஷணாத். Okay. Okay. அசாகல்யே சித் சன. அசாகல்யம்னா நாட் கம்ப்ளீட். சாகல்யம் சகலஸ்ய பாவா சாகல்யம் கம்ப்ளீட். அசாகல்யம்னா இன்கம்ப்ளீட். ஸோ இன்கம்ப்ளீட்டா இருக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். இது என்ன? அகரோத் கிஞ்சித் அபியாசாத்து. சித்துங்கிறத தனியா இங்க போட்டிருக்கார். அகரோத் கிம் சித் அபியாசாத்துங்கிற மாதிரி போடுறார். ஆக்சுவலி இந்த சித்துங்கிறதெல்லாம் இதோட சேர்த்துடலாம். அகரோத் கிஞ்சித் அபியாசாத்து, ஏதாவது கொஞ்சம் பண்ணியா அபியாசம் பண்ணிட்டு, பிகாஸ் ஆஃப் பிராக்டிஸ் you have done something, or akarot saha akarot, he has done something, not completely. Because he has practiced, he is able to sing at least this much. If he had not practiced, he won't have been able to sing even this much. adudanga apatre kushalair deyam na kinchana dhanam sada. apatre kushalaihi deyam, kushalaihi apatre na kinchana dhanam சதா ந தேயம். அப்படிதானே? கிஞ்சன தனம் ந சதா தேயம். இந்த ந வந்து தேயத்தோட சேர்த்துருக்கும். So kushalaihi, if he is an expert person, he should understand who is a worthy person to give danam. Because if he is an expert, he will know not to give na deyam, not to give even a little bit of dhanam, kinchana dhanam apatre. He will always know that he should never give even a little bit of money to apatra, a non-worthy person, unworthy person. Priyada. Anischite samaye kadachit jatu. When the samaya, when the time is not fixed, then we say kadachit. Yedo oru samayam. Abdina. Jatu. Jatu is also used in the sense of kadachit. Kadachit asanna sakhi mukhena sa. So idu இதுவா குமாரசம்பவமா இது? நினைச்சேன். கதாச்சித் ஆசன்ன சகி முகேன சா மனோரதஜ்ஞம் பிதரம் மனஸ்வினி. ஸோ ஷி வாண்டட் டு கோ அண்ட் டூ தபஸ் இல்லையா? அப்போ அந்த சமயத்துல வந்து சகி முகேன த்ரூ ஹர் சகி ஷீ டோல்ட் ஹர் ஃபாதர் தட் ஷி வாண்டட் டு கோ அண்ட் டூ தபஸ். இந்த 5வது சர்க்கத்துல படிக்க போறோம் இப்போ. கதாச்சித் ஒரு சமயம், ஏதோ ஒரு சமயம். இது வந்து நாட் ஸ்பெசிபிக் டைம், மார்னிங், நைட்டு, ஈவினிங், விதின் அ டே, நாளைக்கு அமாவாசை திதி, இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு சமயம்னு சொல்றதுக்காக. ஸோ அனிஷ்டித சமயம். கதாச்சித் ஆசன்ன சகி முகேன, ஆசன்னா யா சகி ஆசீத். ஸோ ஆசன்னா இத்யுக்தே சமீபே யா சகி ஆசீத் தஸ்யாஹ முகேன, through her mouth, she asked her father about her desire to go and do tapas. Okay. நஜாத்து காமஹ் காமானாம் உபபோகேன சாம்யதி. இது ஒரு காலும் காமங்கள் காமத்தினால நமக்கு வந்து இதுவாகாது, குறையாதுன்னு சொல்றார். இது வந்து பாகவதத்துலதான் வருதுன்னு நினைக்கிறேன். இது நஜாத்து காமஹ் காமானாம் உபபோகேன சாம்யத்தின்னு சொல்லி யயாதியோட கதைக்கு வருது. ஒரு நிமிஷம். ஹவிஷா கிருஷ்ண வர்த்மா இவ பூய ஏவ அபிவர்த்ததே. ஹவிஸ் போட்டு நம்ம எப்படி வந்து ஒரு அக்னிய வளர்க்கிறோமோ அது போல, இப்ப ஒரு ஹவிஸ போட்டா அது வந்து அப்படியே அடங்கிடும்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லை. அந்த ஹவிஸ போட போட அது எப்படி இன்னும் வளர்றதோ. கிருஷ்ண வர்த்மாங்கிறது அக்னி. அக்னி பூய ஏவ அபிவர்த்ததே. It again increases. அதுபோல if we are trying to stop our desires by trying to அதை என்ஜாய் பண்றதுக்கு பண்ண நம்ம வந்து இதையும் தீத்து முடிச்சுடலாம், இதெல்லாம் எவ்வளவு தூரம் இருக்கோ அது வரைக்கும் நம்ம வந்து அனுபவிச்சு தீத்துடலாம் அப்படின்னா அனுபவிக்கலாம், தீக்க முடியாதுங்கிற. It will only increase your desire more and more. So kamaha, a desire,
உபபோகேன அனுபவேன ஜாத்து கதாபி ந ஷாம்யதி, அது போய் அது அடங்குவதில்லைன்னு அர்த்தம். ஒரு பொழுதும் அந்த காமங்களினால் காமமானது அடங்குவதில்லை. காமத்தை அனுபவத்தினால அனுபவிக்கிறதுனால அதுல இருந்து விலகி இருப்பதுதான் நமக்கு வந்து சரியான பாதை. சகார்த்தே, சோ சகார்த்தே நமக்கு சார்த்தம் சாக்கம் சத்ரா சமம் சஹ இத்தனை இருக்கு. சோ சார்த்தம் உத்பவசி, சார்த்தம் உத்பவ சீரிபியாம், உத்தவ இருக்கணும், சாரி நாட் உத்பவ, இது சிசுபாலவதம். சார்த்தம் உத்தவ சீரிபியாம், சீரிங்கிறது நம்ம இவர் பல்ராமன், உத்தவர், இவ ரெண்டு பேரோட கூட கிருஷ்ணன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறச்சே, சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறச்சே 3 மலை உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு வர்ணிக்கிறச்சு இந்த சிசுபாலவதத்துல. சார்த்தம் உத்தவ சீரிபியாம், உத்தவ சீரிபியாம் சார்த்தம், உத்தவனுடனும் பல்ராமனுடனும் கூட கிருஷ்ணன் ஏதோ காரியத்தை பண்ணார். சாகம் சக்தி தரேன தத்ர பவதோ தேவாத் பவானி பதேஹே, தேவாத் பவானி பதேஹே பவதஹ தத்ர சக்தி தரேன சாகம். எனக்கு இந்த அறகுறையா இருக்கிறச்சு இட் டசன்ட் கம்ப்ளீட் தி என்டையர் ஸ்லோகான்னு எனக்கு வந்து ஒரு, ஆர் ஈவன் a sentence, you know, there is no sentence there, full sentence இல்ல அந்த இடத்துல. தனுர் பகவதோ தே, no, பகவதஹான் இருக்கலாமோன்னு தோன்றது. எனிவே சக்தி தரேனங்கிறது குமாரஹா, சாக்கம் சக்தி தரேன தத்ர பவதோ தேவாத்து பவானி பதேஹே, அனர்க ராகவத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. தத்ர பவதோங்கிறது ஒரே பதமா இருக்கணும். ஏன்னா தத்ர பவானுங்கிறது ஒரு அரசனை பார்த்து அட்ரஸ் பண்றதோ இல்ல ஒரு பெரியவனை பார்த்து அட்ரஸ் பண்றதோ, இங்கே ராமன் வந்து ஜமதக்னியை பார்த்து அட்ரஸ் பண்றது. சாக்கம் சக்தி தரேன தத்ர பவதோ தேவாத் பவானி பதேஹே யஹ சஞ்சயம் அவாப சம்யமம் அவாப, யாரு வந்து சம்யமம் அவாப ஒரு தன்னுடைய இது வந்து அந்த வில்வித்தைய கத்துண்டாரோ, குமாரனோட கூட பரசுராமர் உட்கார்ந்துண்டு சிவன் தேர்ந்து இந்த வில்வித்தைய கத்துண்டார். அதுதான் இங்க சென்டென்ஸ். ஓகே, சாக்கம் சக்தி தரேன, சக்தியை கையில வைத்துக் கொண்டிருக்கும் ஷண்முகன் கார்த்திகேயன் அலாங் வித் முருகன், தத்ர பவதா அப்படிங்கறச்சு அங்க தாங்கள் தேவாத்து பவானி பதேஹே சிவனிடம் இருந்து கற்றுக்கொண்ட வில்வித்தை. அதுதான் சத்ரா களத்ரேன சுகம் சமஷ்ணுதே, களத்ரேன சத்ரா, களத்ரேன மனைவி, மனைவியுடன் கூட, சாகம் சஹா சுகம் சமஷ்ணுதே சுகத்தை அனுபவிக்கிறான். திஸ் இஸ் டு சே ஒரு தர்மம், தர்மம் படி இப்ப வந்து காமத்தை தர்மார்த்த காம மோட்சம்னு புருஷார்த்தங்கள் இருக்கும் பொழுது காமத்தை தர்ம முறையில நம்ம காமத்தை அனுபவிக்கிறதுங்கிறது எப்படின்னா மனைவியுடன் சுகத்தை அனுபவிக்கிறதுங்கிறது தான் அந்த தர்மபூர்வகமான காமம். அதுக்கு சொல்றோம் சத்ரா களத்ரேன சுகம் சமஷ்ணுதே சமம் வதூபிர் வலபீர் யுவானஹா. காவி பிரகாசத்துல இருக்கிற ஸ்லோகம் இது. யுவானஹா இளம் வயது யாரு யுவகர்கள், யுவகாக, சோ இளைஞர்கள், வதூபிகி தன் மனைவிகளுடன் கூட, வலபீகி அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த மாட மாளிகைகளை அனுபவித்தார்கள்னு இருக்கு. அதாவது மாட மாளிகை, வலபீங்கிறது பேரபெட் வால்னு அர்த்தம், ஆர் டெரஸ்ன்னு அர்த்தம். டெரஸ்ல போய் வைஃபோட உட்கார்ந்துட்டு அவ சந்தோஷமா இருந்தாங்கிறது ஒரு ஸ்லோகம் அந்த இடத்துல வரும். யதா சங்கியத்துக்கெல்லாம் இது ஒரு அலங்காரேன அலங்காரத்வனிக்கு எக்ஸாம்பிளா வரும் காவி பிரகாசத்துல. அது படிக்கிறச்சே உங்களுக்கு தெரியும். சோ சமம் வதூபிகி சமம், நமக்கு வேணுங்கிறது இங்க என்ன, சமம்ங்கிறது சகார்த்தே உபயோகப்படுறது. சோ வதூபிகி சமம் மனைவிகளுடன் கூட, வலபீகி அந்த டெரஸ்ல யுவானஹா இளைஞர்கள் இருந்தார்கள். நிஸ்வாச தூமம் சஹ ரத்ன பாபிகி, ரத்ன பாபிகி நிஸ்வாச தூமம், ரத்னங்களினுடைய பாகான பிரகாசம், அந்த பிரகாசத்துடன் கூட, இதுவும் சிசுபாலவதத்துல இருந்து இருக்கக்கூடிய ஸ்லோகம் தான். ரத்ன பாபிகி ரத்னங்களுடன் கூட, நிஸ்வாச தூமம்ங்கிறச்சு அந்த
எப்படி 4:1ங்கிறார் சிசுபாலவதத்துல. நிஸ்வாச தூமம் சகரத்ன பாபி. ஓ ஓகே. அந்த ரத்னங்களுடைய பிரகாசம் வெளிவரும் பொழுது ரைவதக பர்வதத்தினுடைய வர்ணனை, ரைவதக கிரிம் ததர்ஷ. அந்த ரைவதக பர்வதம் எப்படி இருக்குன்னா ஏராளமான ரத்னங்கள் அங்க இருக்கு. அந்த ரத்னங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. இப்ப ஒரு தூரக்கேந்து நம்ம வந்து ஒரு பர்வதத்தை பாக்குறோம்னா அந்த ரத்னங்களுடைய பிரகாசம் மேல வரும் பொழுது அந்த அந்த பர்வதமே உங்களுக்கு வந்து ஒரு பிராணனோட சப்ராணகா இவ, அது பிராணனோட இருக்கிற மாதிரியும் அதுல இருந்து ஒரு மூச்சு காத்து வெள்ள வர மாதிரி இருக்கா அந்த ரத்னங்களினுடைய பிரகாசம். அப்படி வருது, அதுதான் சரியா. சோ ரத்ன பாபிஹி சக. இதுக்கு எத்தனை வேணாலும் நம்ம சாதாரண எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம், பட் இட்ஸ் நைஸ் டு கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் த காவ்யம். ஆனுகூல்யே பிராத்வம் சவ்யேதரம் பிராத்வம் இதஃப் பிரயுங்க்தே. அனுகூலமாகன்னா அதை ஒட்டின்னு அர்த்தம். சோ பிராத்வம்ங்கிறது இன் தட் டிரெக்ஷன் ஆர் அக்கார்டிங் டு தட் டிரெக்ஷன். சோ சவ்ய இதரங்கர்ச்சு அதை ஒட்டி ஃபேவரபிளாக, தட்சிணத்துக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி இங்க இருந்து கிளம்பினா. இதஃப் பிரயுங்க்தே, இங்க இருந்து நம்ம வந்து உபயோகப்படுத்துற ஒரு மார்க்கம் எப்படி இருக்குன்னா சவ்யேதரம், தட்சிணத்துக்கு பிராத்வம், லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்து சுலபமாக இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இந்த கான்டெக்ஸ்ட்ல எப்படி வரும், பொருத்தமான அர்த்தம். ஆமா. ஓ இது வந்து ரகுவம்சத்துல இருக்கு இந்த ஸ்லோகம். சபாஜனேமே புஜமூர்த பாஹு சவ்யேதரம் பிராத்வம் இதஃப் பிரயுங்க்தே. பிராத்வம்ங்கிறதுக்கு சவ்யேதரம் தட்சிணம் புஜம் பாஹுமே பிராத்வம் இதஹா. பிராத்வம்ங்கிறச்சே பிரகிருத அனுகூல பந்தம் பிரயுங்க்தே பிரேரயதி, என்னை தூண்டுகிறது. அதாவது தட்சிண பாகுல ஸ்புரணம் இருக்கோ இல்லையோ, என்னுடைய ஸ்புரணமானது இப்போ எனக்கு அனுகூலமாக இருக்கு அப்படிங்கிறார். சோ அந்த சவ்யேதரம் சவ்யேதரம் பாகும் மே அங்க போய் கனெக்ட் பண்ணிக்கணும். அத சபாஜனே அத வந்து ஸ்வாகத்தம் பண்ணுவதற்காக இங்கிருந்து எனக்கு இந்த மார்க்கமானது அனுகூலமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியறது. லெப்ட் ஹேண்ட் சைட் மார்க்கம் போனா எனக்கு சௌரியமா இருக்கும் அப்படிங்கிற. வியர்த்தகே விருதா சுதா, சுதாவா முதா, வியர்த்தம் வேஸ்ட் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றது விருதா அல்லது முதா. பிரயுக்தம் அப்படி அஸ்திரம் இதஹா விருதா சியாத். இப்போ நான் வந்து அஸ்திரம் பிரயோகம் பண்ணினா கூட, ஈவன் தோ ஐ ஹவ் யூஸ்ட் திஸ் வெப்பன், ஸ்டில் இட் இஸ் ஆஃப் அ வேஸ்ட். இதஹா விருதா சியாத். இந்த இடத்துல இருந்து இனிமே இட் இஸ் ஆஃப் அ வேஸ்ட், பிகாஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி யூஸ்ட் தட் அஸ்திரம், ஐ கேனாட் யூஸ் இட் அகெயின்ங்கிற அர்த்தத்துல இருக்கலாம், இல்ல வேற விதமா ஏதாவது இருக்கலாம். சோ பிரயுக்தம் அப்படி அஸ்திரம், ஈவன் தோ இல்ல இந்த அஸ்திரத்தை நான் இப்போ உபயோகப்படுத்தியிருந்தா கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரம்மாஸ்திரத்தை உபயோகப்படுத்தி இருக்கார் இந்திரஜித். அப்போ எல்லாருமா ராட்சசர்கள்லாம் வந்து அந்த இதை வச்சு கட்டிடுறா இல்லையா, கயிறை வச்சு கட்டிடுறா, அது கேன்சல் அவுட் ஆயிடும் இருக்கோ இல்லையோ. சோ பிரயுக்தம் அப்படி அஸ்திரம் இதஹா, இவாகெல்லாம் கட்டினத்தினால இனிமே வந்து அது பிரயோஜனப்படாத ஆயிடும். அந்த அஸ்திரத்துக்கு கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்லை அனுமான். ஆனா அஸ்திரத்தினுடைய ஒரு மகிமையினால கட்டுப்பட்டார், அதுக்கு ஒரு மரியாதைக்காக அவர் கட்டுப்பட்டு நின்றார். தத்ர பிரமத்தேவ முதா ஷடங்கிரிஹி. தத்ர பிரமத்தேவ முதா, முதா வேஸ்டா ஷடங்கிரிஹிங்கிறச்சே வண்டு அங்கு அலைகிறது. ஒரு வண்டானது வீணா அங்க போய் அலைகிறது, அங்க ஒன்னும் இல்லை அப்படிங்கிறார். அதனால ராகோ நலின்யாஹி நிசர்க சித்தா தத்ர பிரமத்தேவ முதா. ஒரு நிமிஷம், இதுவும் ராகோ நலின்யாக, அந்த நளினியனுடைய ராகம்ங்கிறது ஒரு இயற்கையானது.
அங்க போய் வீணா அதுல மது இருக்குமோன்னு நினைச்சுண்டு இது போய் சுத்துறதுங்கிறார் அந்த இடத்துல. தெரியல, நிமிஷம் ஸ்லோகம் கிடைச்சதுன்னு இன்னும் அழகா இருக்கும், அதுக்காக நான் தேடிட்டு இருக்கேன். ஸ்ரீமான் நிசர்க சித்தா இல்ல, இது இன்னும் ஒண்ணுமே சரியா அதுல தெரியல. சரி, மேல போயிடலாம். புரியறது இல்லையா? முதாங்கரிச்சே வேஸ்ட்ங்கிற அர்த்தத்துல பண்றது. அங்க தத்ர அந்த ஒரு தாமரை பூவை சுத்தி இது வந்து வீணா சுத்துறது அப்படிங்கிறார். விகல்பே அப்போ இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். ஆஹோ உதாஹோ கிமுத கிம் கிமு உத இதெல்லாம் தனித்தனியா ஒவ்வொரு அவ்யயத்தினுடைய அர்த்தத்துக்கு அடியில நம்ம வந்து பார்த்திருக்கோம். இந்த விகல்பார்த்தம்ங்கிறத சாய்ஸ் கொடுக்கறோம். அந்த சாய்ஸுக்கு ஏத்த மாதிரி உதங்கிற பதத்தை யூஸ் பண்றோம். ஆர் அப்படிங்கிற ஸ்தானுரயம் ஆஹோ புருஷா, இது வந்து தூணா இல்லைன்னா புருஷனா, இஸ் இட் எ பில்லர் ஆர் அ மேன் அப்படிங்கிறதுல ஆஹோ ஆர் அப்படிங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்றோம். ஸோ யூ ஆர் கிவிங் அ விகல்ப, அ சாய்ஸ். உத ஆஹோஸ்வித் பவோ ராஜா, உதாஹோ ஸ்வித் பவோ, இந்த ஆஹோஸ்வித்னு சேர்த்தும் யூஸ் பண்றோம், அல்லது உதாஹோஸ்வித்னு சேர்த்து யூஸ் பண்ணலாம். ராஜா நலஹா பரபுரஞ்சய, உதாஸ்வித் பவோ ராஜா நலஹா பரபுரஞ்சய, மற்றவர்களுடைய புறங்களை ஜெயிப்பதுங்கிறது பவஹா சிவனா அல்லது நலனா அப்படின்னு கேட்கிறேன். சோ இது வந்து சதுர்த்த பிரதீபம் முதாபவாதா, அதுவும் அதேதான். முதாங்கிறது வேஸ்ட். உதாஹோஸ்வித் பவஹா, இஸ் திஸ் சிவா ஆர் இஸ் திஸ் த கிங் நலா? பிகாஸ் ரெண்டு பேருமே மற்றவர்களுடைய எதிரிகளினுடைய புறங்களை ஜெயிப்பவராக இருக்கிறார். கிமுதத்வம் சிவோ பிரம்மா, நீ வந்து சிவனா பிரம்மாவா அப்படின்னு கேட்கிறோம். ஒரு பரம்பொருளை பார்த்து கேட்கிற மாதிரி. ஸ்தானுரயம் கிம் புருஷா, அந்த இடத்துலயும் கிம் இஸ் கம்ஸ் இன் த சென்ஸ் ஆஃப் உத ஆர் வா, அந்த அர்த்தத்துல வருது. கிமு தே காரியம் உத அந்யதீய காரியம், இது உன்னுடைய காரியமா இல்ல இன்னொருத்தனோட காரியமா, அந்த இடத்துல உதங்கிற பதம் ஆர்க்கு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இஸ் பாதபூரணே, இது மீட்டர்ல நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுக்கு. சோ 8 அக்ஷரங்கள் வர வேண்டிய இடத்துல பல புராணங்கள்ல வரக்கூடியது இதெல்லாம் யூஸ் பண்ணுவா. அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெசிபிக் மீனிங்கிறது இல்லாமல் இருக்கு. சோ நிரர்த்தகமாக யூஸ் பண்றோம். சில இடங்கள்ல டெஃபினெட்லி அதுக்கு வந்து அர்த்தங்கள் இருக்கும், சில இடங்கள்ல வந்து அர்த்தம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2-3 சா வரும், 2-3 ஈ வரும், எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒவ்வொன்னுத்துக்கும் கான்டெக்சுவலா நம்ம மீனிங்க போட்டு இருக்கிறதுங்கிறது இட் இஸ் டிஃபிகல்ட். சோ ராமஸ்து லக்ஷ்மணம் பிராக, ராமனோ என்றால் அப்படின்னு வந்து நம்ம வேணா அர்த்தம் பண்ணிக்கலாம். பட் மோர் தென் தட் இட் இஸ் டு சாட்டிஸ்ஃபை த மீட்டர் அக்ஷரா கவுண்ட். அதனால ராமஸ்து லக்ஷ்மணம் பிராக, ராமா டோல்ட் லக்ஷ்மணா அஹம் ஹி யாஸ்யே நகரம், நான் நகரத்திற்கு செல்கிறேன் இல்லையா அப்படின்னு நானே என்னை பத்தி சொல்லிக்க முடியுமான்னு. அங்கே இட் டசன்ட் மேக் சென்ஸ் ஆஃப் இண்டீட் ஃபார் ஹி, இட் இஸ் ஜஸ்ட் அ வே ஆஃப் கம்ப்ளீட்டிங் த ஸ்லோகா. நான் நகரத்திற்கு செல்கிறேன் ஆர் செல்வேன். சஜப்ராக ச ராஜானம், he also told the king also அப்படின்னு எப்படி அங்க 2 சாவனுடைய ஒரு பிரயோஜனமே இல்லாத இருக்கு. சோ பாதபூரணம். மயாஸ்ம புக்தம் சஹசா, இந்த ஸ்ம நம்ம வந்து பார்த்திருக்கோம். when it is used with latlakara it indicates past tense, பட் இந்த இடத்துல லட்லகாரம் இல்ல past tense இண்டிகேட் பண்றதுக்கு. மயா புக்தம் சஹசா, நான் சீக்கிரம்னா சாப்பிட்டேன் அப்படிங்கறச்சு அந்த ஸ்மங்கிறது வேணும்னா யூ கேன் டேக் இட் அஸ் an இண்டிகேட்டரி ஃபேக்டர். ஒரு ஹி ஹலு அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல இட் இஸ் ஒன்லி டு சாட்டிஸ்ஃபை த மீட்டர். ராமம் பிராக லக்ஷ்மணஹ, ராமம் பிராக ஹ லக்ஷ்மணஹான்னு இருக்கணும். ஒரு ஹ மிஸ்ஸிங்கா இருக்கே. ராமம் ஹ பிராக, ராமம் ஹ பிராக லக்ஷ்மணஹா, ராமனிடத்தில் லக்ஷ்மணன் கூறினான். தேனவை ராட்சசோ ஹதஹ, அவனால் ராட்சசன் கொல்லப்பட்டான். அவ்வளவுதான் அர்த்தம். வைக்கு ஒன்னும் ஸ்பெஷல் அர்த்தம் கிடையாது. பூஜனே,
அந்த பூஜை டைட்டில்ல ஆ, ஹாக்கு அப்புறம் ஒரு கமா மிஸ் ஆ, இருக்கா? போட்டா பொறுத்து. நெக்ஸ்ட் பூஜனை ரொம்ப பூஜிக்க தகுந்த ஒரு பர்சனா இருந்ததுன்னா அல்லது ஒரு நல்லது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லணும்னா சு அதி இதெல்லாம் சுபந்தாக அதிபந்தாஸ்ச. அதிபந்தா சுபந்தா ரெண்டுமே ஒரே மீனிங் தான் இங்க நமக்கு. சுபந்தா அதிபந்தாஸ்ச சத்பதஸ்ச சுபேபதி, இது எல்லாம் ஒரே இதுவா இருக்கு. நல்ல இந்த மாதிரி ஆஸ்பீஷியஸ் ரோடு அப்படிங்கிறதுக்கு வைஜெயந்தி கோஷத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. நல்ல மார்க்கம், நல்ல மார்க்கம்ங்கிறத நம்ம வந்து அதிபந்தாங்கிறச்சே நமக்கு எப்படி தோணும்னா இது வந்து இதை தாண்டினதா இருக்கு, மார்க்கத்தை தாண்டினதாக இருக்குன்னு நமக்கு தோணும். அப்படி இல்லை, அதிபந்தாகனு சொன்னாலும் அது வந்து நல்ல பாதைங்கிற அர்த்தத்துலதான் சொல்றோம். அன்ஹி திவா, இதுவும் உங்களுக்கு அவ்யயமா வர்றது. பகல் நேரத்துல திவாங்கிறது பகல் நேரத்தை குறிக்கிற மாதிரி ஒரு அவ்யயம். இங்க ஆக்சுவலி சமான அர்த்தக நானா அவ்யயானின்னு போட்டிருந்தார், இங்கெல்லாம் ஒரே ஒரு அவ்யயத்தை தான் போட்டுன்னு வர்றார், அதனால தெரியல. கேச்சித் திவா ததா ராத்திரோ பிராணினஹா துல்லிய திருஷ்டயா. சில பேர் வந்து பகலா இருக்கட்டும் ராத்திரியா இருக்கட்டும் ஒரே மாதிரி பார்வைதான் அவளுக்கு. அப்படின்னா இது என்னன்னா மிருச்சகடிகத்துல பகுதோஷாகி சர்வரின்னு ஒரு பதம் இருக்கு. ராத்திரிங்கிறது சர்வரிங்கிறது எப்படின்னா பகு தோஷா, எல்லா தோஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு பல தோஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஒரு சமயமாக இருக்கு ராத்திரி சமயம்ங்கிறது. கிளாஸ் லைன் யோசிச்சு பார்த்தோம்னா எனி கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ், அது பகல் திருட்டு அப்படின்னாலே அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். பகல்லே திருடிட்டு போயிட்டாங்கிறோமே, அதுல திருடுறதுதான் வந்து ஆச்சரியமான விஷயம். ராத்திரியில திருடுறதுங்கிறது அது பரவாயில்ல, ஏன்னா தோஷங்கள் நடக்கக்கூடிய இடம் தான் ராத்திரிங்கிறது. ஆனா எவ்வாறு பகலில் இருக்கிறார்களோ அவ்வாறே ராத்திரியிலையும் இருக்கான்னா, ராத்திரியில யாரும் பார்க்க மாட்டாங்கிற ஒரு நினைப்புல நம்ம சில சமயம் சில காரியங்கள் பண்றோம்ல, அது வந்து அப்படி இல்ல. ஜனங்கள் ருஜுவா இருக்கக்கூடிய தார்மீகமான புருஷர்கள் எப்படி இருப்பான்னா, they will be the same whether it is morning or night, doesn't matter. ராத்திரி பதத்துக்கு வந்து தோஷா நக்தம் இது ரெண்டு அவ்யயங்கள் யூஸ் பண்றோம். சோராக வந்து there is no அவ்யயம் called anhi, right? இல்ல, அன்ஹிங்கிறது அகன்னோட சப்தமி விபக்தி. அகன்னுங்கிற பதத்தினுடைய சப்தமி விபக்தி. சோ காலை அங்க ஒரே ஒரு அவ்யயம் தான் இருக்கு, அதனால அதுவும் ஒரு அவ்யயம்னு நினைச்சுட்டேன். இல்ல இல்ல, அதான் சொன்னேன், பல அவ்யயங்கள் போட வேண்டிய இடத்துல இங்க ஒன்னே ஒண்ணு போட்டிருக்காரு. சோரா தோஷா யயுஹு பதி, பதி மார்க்கத்தில், தோஷா ராத்திரியில், ராத்திரவுங்கிற அர்த்தத்துல, சோராக யயுஹு திருடர்கள் சென்றார்கள் ராத்திரி. இப்பதானே சொன்னேன் பல தோஷங்கள் கொண்டது ராத்திரின்னோ, தோஷான்னே அவளுக்கு பேரு ராத்திரிக்கு. நக்தம் ஆபான பூமிஷோ, ராத்திரி வேளையில ஆபான பூமிங்கிறது மது அருந்தும் இடங்கள், இப்ப மாடர்ன் டே பப்ஸ் அத சொல்றாருங்க. சோ ஆபான பூமிஷு குடிக்கும் இடங்களில் ராத்திரியில் உங்களுக்கு மனுஷா சில பேர் தான் இருப்பா, இல்ல போகாத, ஏதோ கனெக்ஷன் பாத்துக்கலாம். திரியக் அர்த்தே, திரியக்குங்கிறச்சே ஹரிசான்டல். சோ இது பார்த்தோம், சாச்சி திரஹா இது ரெண்டு பதங்கள் யூஸ் பண்ணுவோம். சாச்சி லோச்சன யுகம் நமயந்தி, சாச்சி திரியகாக அதாவது கீழ்நோக்கு பார்வையாக தன்னுடைய இரண்டு கண்களையும் நமயந்தி வணங்குகிறாள். அதாவது she is bowing down and her eyes are actually down. அதை விட she is only bowing down her eyes, which means அவ வந்து கீழ்நோக்கு பார்வையாக தன்னுடைய பார்வையை செலுத்துகிறாள். சாட்சிங்கிறச்சு கிராஸா, திரியக் அதுதான் கிராஸா. திரஹ அஞ்சதி இதி, திரஹ அஞ்சத்தின்னு கிராஸா போகிறதுன்னு அர்த்தம். இது வந்து திரியக் ஜாத்தின்னு சொல்றோம். திரியக்குங்கிறச்சு ஹரிசான்டலா நடக்கக்கூடிய ஜந்துக்களுக்கு திரியக்குன்னு பேரு. சோ இங்க திரஹ அஞ்சதி இது திரியஞ்சுங்கிறது பிராதிபதிக்கம். அந்த இடத்துல இவர் வந்து விக்கிரக வாக்கியத்தை கொடுத்து நமக்கு திரஹாங்கிறது ஒரு அவ்யயம் அப்படின்னு குறிப்பிடுறார். ஓகே, சம்போதனத்துக்கு பியாட்டு பாட்டு பாட்டு இதெல்லாம் அந்த காலத்துல யூஸ் பண்ணிருப்பாளா இருக்கும். One second, madam. சொல்லுங்க. Can you go back to the previous one? Can you just repeat that point on Tira?
திரஹ அஞ்சதி இஸ் உபபத சமாசம் விக்கிரக வாக்கியம் ஃபார் த வேர்ட் பிராதிபதிகம் திரியஞ்ச். ஓகே. திர அஞ்சு திரியஞ்ச் அப்படின்னு மாறுறது. அது திரஹங்கிறது அவ்யய பதம். So if you let go of the word திரியக், நமக்கு வந்து திரஹ அஞ்சதி இதுதான் வந்து விக்கிரக வாக்கியம் ஃபார் தட் பதம். இது வந்து ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துக்கோங்க, குறுக்கால போகிறதுன்னு அர்த்தம். that which travels horizontally. 4 கால் இப்ப 4 கால் இருக்கறச்சே அது வந்து இப்படி வெர்டிகலா நின்னுண்டு நம்ம மனுஷியாள் மாதிரி நடக்காத, அவைகள் வந்து ஹரிசான்டலா தானே நடக்கிறது பிராணிகள்லாம். அது சொல்ற. But it's the same thing like திரியகோர்து இல்லையா? அதேதான். திரியக்குங்கிறதும் உங்களுக்கு இதுதான். அந்த திரியக் அர்த்தத்துல திரஹான்னு யூஸ் பண்ணிக்கலாம். திரியக் கச்சதி இதி வாட், அது வேற. திரியக் கஹான்னு பதம் போகும். திரஹ அஞ்சதி தான் நீங்க வந்து திரியஞ்சுன்னு போய் இதுல பாருங்க, டிக்ஷனரியில திரியஞ்ச் இஸ் த நாமினேட்டிவ் சிங்குலர். ஓகே. அஞ்சுங்கிறது ஒரு தாத்து, திரஹங்கிறது இங்க அவ்யயம். பிகாஸ் இட் ஃபார்ம்ஸ் எ வேர்ட் திரியஞ்ச், அது அதை வந்து டிக்ளைன் பண்றது எப்படின்னா திரியங் திரியஞ்சௌ திரியஞ்சஹா, திரியங் திரியஞ்சம் திரியஞ்சௌ திரியஞ்சஹா அப்படின்னு பதம் போகும். அதுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். Mahodaya, for Dvipad also, if we crawl and go like that, can we say tiraha anchati? Yes, we can. அஞ்சத்தின்னு கச்சத்தின்னு அர்த்தம். இது அஞ்சத்தின்னு தான் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்ல, திரஹா கச்சத்தின்னு யூஸ் பண்ணலாம். Like, but we are only Dvipad. It's okay. So not we can just crawl. We can use the hand and then crawl. சொல்லலாம், திரஹா கச்சதி போடலாம், தப்பே கிடையாது. Crawling, I don't think you can. We are not Dvipada there. We are four there. We are using our two hands as two more legs. Yeah, correct. அதனால பண்ணலாம். As long as you are not horizontal. ரிஜு ந கச்சதி சேது தத்ர திரஹா ஏவ கச்சதி, அவ்வளவுதானே. நான் படுத்துட்டு பாம்பு மாதிரி இப்படி இப்படி பண்ணேன்னா கூட அது வந்து திரஹா கச்சதி தான். Oh, is it? Nice. Very nice. Oh. And there is a dance where they do that, right? Yeah, the dance. Very nice. அவ்வளவுதான், திரஹா கச்சதி ஏவ தத்ர. இந்த குழந்தை எல்லாம் தவழ்ந்து போகுமே அப்படியா? அதுவும் தான். ஆமா, இது இந்த பாம்பு மாதிரி சில டான்ஸ் எல்லாம் ஊர்ந்து போவா தெரியுமோ இல்லையோ, அதெல்லாம் அந்த மயூரி. ஆமா, சரதி. ஓகே. சம்போதனத்துக்கு பியாட்டு பாட்டு பாட் இதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் இதெல்லாம் தெரியும், பார்த்திருக்கோம் பல இடங்கள்ல. அங்க ஹே ஹை போஹோ, ஹை எனக்கு ஞாபகம் இல்ல, ஹே ஞாபகம் இருக்கு. சோ பியாட்டு புத்திர பட சர்வதா, ஏய் குழந்தை அப்படின்னு சம்போதனத்துல அந்த ஹே அப்படிங்கறதுக்கு யூஸ் பண்றது. இதெல்லாம் அந்த காலத்துல யூஸ் பண்ணின்றதால இருக்கும். அதனால சர்வதா பட, எப்பொழுதும் படி. பாட் பிரியே ஏஹி ஏஹி மந்திரம், பிரியே வா வா மந்திரத்துக்கு போகலாம், நம்ம வீட்டுக்கு போலாம். பாட் சகே பலித சூதஹா, ஏ சகே மித்ரன் நண்பனே, சூதஹா ஆம்ர விருட்சம் வந்து பலிதஹா, அதுக்கு பழம் வந்திருக்கு. ஸ்ரூயதாம் அங்க வாமபி, இந்த அங்கங்கிறது பாகவதத்துல பல இடங்கள்ல வரும். தன்னுடைய அங்கமாக நினைக்கிறோம் ஒருவரை. அதனால அங்க அப்படின்னு ஒரு குழந்தை வத்ச அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அது அங்கங்கிறது. சோ ஸ்ரூயதாம் அங்க வாமபி, அது யாருக்கு வேணாலும் சொல்லிக்கலாம். ஒரு குரு சிஷ்யனுக்கு சொல்லலாம், பகவான் வந்து பக்தனுக்கு சொல்லலாம். அது மாதிரி யூசுவலி இட் இஸ் a way of an older person younger personக்கு சொல்ற மாதிரி தான் இது வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். whether a younger person can address an older person as அங்க எனக்கு தெரியல. ஹே வட்டோ பைக்ஷம் ஆஹர, ஹே வட்டோ வட்டுவே, வட்டுங்கிறது பிரம்மச்சாரிங்க. சோ பிரம்மச்சாரியை குறித்து சொல்றது இங்க. ஹே வட்டோ பைக்ஷம் ஆஹர, பிக்ஷை எடுத்து சாப்பாடை எடுத்து கொண்டு வா, ஆஹர எடுத்துன்னு வா. இங்க வந்து ஹைன்னு இருக்கணும். ஹை விருக்ஷ கிம் கம்பசே, மரமே எதுக்கு நீ வந்து நடுங்கிற,
போ சப்தத்வீபவர்த்தினோ ராஜானஹ சேதயத்வம் சேதயத்வம் 7 துவீபங்கள்லயும் இருக்கக்கூடிய அரசர்களே சேதயத்வம். சேதயத்வம்னு என்ன அர்த்தம்? சேத்தனம் நகருங்கோ அப்படின்னு அர்த்தமா? இல்ல, தெரிஞ்சுக்கோங்கோன்னு அர்த்தம். சேத்தைய மனசுல வாங்கிக்கோ அப்படின்னு அர்த்தம். போ ராவண திஷ்ட மம அக்ரதோ யுதி, யுதி சண்டையில் என் முன்னால் நில்லு. இங்க வந்து போன்னு நிக்கலாம். போஸ்ங்கிறது தான் போ பகோ அகோ ஆபூர்வசியன் இருக்கோ இல்லையோ அந்த சூத்திரம். அதுல வந்து போங்கிறது போஸ்ங்கிறது தான் பிராதிபதிக்கம். சோ இஸ்ஸோட சேர்ந்து வரலாம் அல்லது வெறும் போன்னு வரலாம். இந்த இடத்துல போஸ் சப்தத்வீபவர்த்தினோன்னு வரணும் அந்த இடத்துல. அதனாலதான் அந்த இஸ் மிஸ்ஸிங்கா இருக்கு இங்க. ஓகேயா? போஸ் சப்தத்வீபவர்த்தினோ ராஜானஸ் சேதயத்வம் அப்படி இருக்கணும். சோ போஹோ விசர்க்கத்தோட அல்லது விசர்க்கம் இல்லாத இருக்கலாம். சமீபே சமயா நிகஷா ஹிருக் இதுவும் யூஸ் பண்ணலாம். ஹிருக் வந்து நம்ம பினா அப்படிங்கிற அர்த்தத்திலையும் பார்த்தோம். இங்க சமீபேங்கிற அர்த்தத்துல பாக்குறோம். சமயா பர்வதம் நதி த்விதீயா விபக்தியோட சொல்றோம். பர்வதம் சமயா பர்வதத்தை சுத்தி பர்வதத்தில் பக்கத்தில் நதி வர்த்ததே. விலங்கய லங்காம் நிகஷா ஹனிஷ்யதி. விலங்கய லங்காம் நிகஷா ஹனிஷ்யதி. லங்கா சமீப் விலங்கியவா இருக்கும். சாரி, தாண்டி விட்டு சமுத்திரத்தை தாண்டி விட்டு லங்காம் நிகஷா லங்கைக்கு பக்கத்தில் லங்கா சமீபேவ ஹனிஷ்யதி கொல்வான். இங்க சமீபம் போடுறச்சே லங்காயாக சமீபேன்னு போடுவோம். 6th கேஸ் போடுவோம். Whereas when you use the words samaya nikasha, you use it with dvitiya vibhakti. Whereas when you use hiruk, you use 6th again. Parvatasya hiruk nadi, parvatasya samipe nadi pravahati. Okay? அதர்க்கிதம்னா யோசிக்காமல் செய்யறது. சகசா தீர விசாரிக்காமல் செயலில் இறங்குவது. சகசா கிரியாம் ந விததீத, சகசா விததீத ந கிரியாம் அவிவேக பரமாபதாம் பதம். கிராதார்ஜுனியத்துல இருக்கிற ஸ்லோகம் இது. அவிவேகினஹா ஒருத்தன் யோசிச்சு செய்யலைன்னா ஒரு பெரிய ஆபத்துலதான் அவனுடைய காரியம் முடியும். ஆகையினால நெவர் do hastily never get into an action without thinking. அக்ரே புரஹா புரதஹா அக்ரதஹா 3. புரஹான்னா சகீனாம் புரஹா அமிமீத லோச்சனே. சகீனாம் புரஹா சகிகளுக்கு முன்னாடி தன்னுடைய லோச்சனே கண்களை மான்களுடைய கண்களோட அமிமீத மெஷர் பண்ணான்னு அர்த்தம். இந்த இடத்துல இது குமார சம்பவம். She measured her eyes, or இதுவா கூட இருக்கலாம், சாகுந்தலமா இருக்கலாம். thought குமார சம்பவம். Anyway, so she measured her eyes in front of her friends. குமார சம்பவம் தான். நாசீர தூலி தவலாஹா புரதப் பிரயாந்தி. நாசீர தூலி, நாசீரன்னா என்ன? அக்ரே நாசீர தூலாஹா புரதப் பிரயாந்தி புரஸ்தாத் தாவதி இத்யர்த்தஹ. நாசீர பதம் புதுசா இருக்கு. அக்ரேசர சைன்யே. ஓகே, நாசீரன்னா அந்த ஃப்ரண்ட் லைன் அர்த்தம். அட்வான்ஸ் பண்றதுக்கு நாசீரன்னு பேரு. ஓகே, நாசீர அந்த அட்வான்சிங் ஃப்ரண்ட் லைன் ஆர்மி இருக்கோ இல்லையோ, அந்த ஃப்ரண்ட் லைன் ஆர்மியினுடைய தூளி தவலாகா தூளி பட்டலங்கள் அவைகள் புறத்தகா பிரயாந்தி ஃப்ரண்ட்ல போறது. அக்ரே அக்ரே கச்சந்தி இது. சோ பின்னாடி அந்த யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி பின்னாடி வந்து ஆர்மி வரும்பொழுது அதுக்கு முன்னாடியே தூசியை கலப்பிண்டு வராங்கிறோமோ இல்லையோ, அந்த தூசி முன்னாடி போகிறதுங்கிறது. பிரத்யர்த்தினஹ அக்ரதஹ லேக்கியம். இட் ஹேஸ் டு பி ரிட்டன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சத்ரு அப்படின்னு இருக்கு. பிரத்யர்த்தினாலே சத்ருன்னு அர்த்தம். பிரத்யர்த்தினஹ அக்ரதஹ சத்ருக்களுக்கு முன்னாடி எழுதணும். லேக்கியம்ங்கிறது இட் குட் பி a டாக்குமெண்ட் ஆர் ஒரு கல்வெட்டை பத்தி சொல்றாளா கூட இருக்கலாம். என்ன இதுன்னு தெரியல. சரி,
ஒன்று எடுத்துக்கலாமா? மணி ஆயிடுது.